எப்படிலாம் செய்கிறாங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரெசிபி வீடியோவாக வருது. ரமலான் வரப்போதுன்னு தெரிஞ்சாலே என்ன ஐட்டம்ஸ் இதெல்லாம் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வித்தியாசமாக ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் அடுக்கி வச்சிடறோம். அது சாப்பிட்ற மாதம்னு தோண வைக்கிறதுக்கே நம்ம தான் காரணம்னு நிறைய மெசேஜஸும் எனக்கு தனியாக வந்துருந்துச்சு. ரமலானுக்கு முன்னாடி முக்கியமாக இதை முடிச்சு வைக்கணும்னு தோணும். நிறைய பேர் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உரிச்சு 1 மந்த் கடந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். தேங்காய் துருவல், அரைச்ச தேங்காய், இப்படி இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளுடைய நேரத்தை மிச்சமாக்குறதுக்கு தான். கிச்சனில் 2 மணி நேரம் நிற்கிற வேலையை 20 நிமிஷத்தில் முடிச்சிடறோம் அப்படின்னா அந்த ப்ரீ பிளான்டாக செய்கிற ஒர்க்னால தான். அதுதான் நமக்கு அந்த நேரத்தை மிச்சமாக்குது. நிறைய அமல்களும் நம்மளால செய்ய முடியும். புனித ரமலான் மாதம் பொக்கிஷமான கோல்டன் டேஸ்ன்னு சொல்லலாம். இந்த நாட்களில் நம்ம அதிகமாக கிச்சனில் நிற்கிற மாதிரி தான் வீட்டு பெண்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் முன்னேற்பாடாக இருந்தால் அந்த டைமில் நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, கறி ஈரெல்லாம் வரட்டி வைக்கிறீங்க, இப்படி வரட்டி வைக்கிறது கெட்டு போயிடாதா, இதனால என்ன பெனிஃபிட்? நம்ம வீட்டில் மோஸ்ட்லி பசியாரங்கள் யூஷுவல் டேஸில் என்ன இருக்குமோ அதுதான் ரமலான் மாதத்துலேயே செய்கிற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வைப்போம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தது 1 வீக் முன்னாடி வரட்டி வச்சிருந்த கறியை தேங்காய் எண்ணெயில் குக் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ஆக்கலாம், ஃப்ரை பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரட்டின கறி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது மூலமாக டக்குன்னு ஏதாவது நமக்கு செய்ய முடியும். நம்ம வேலைப்பாடுகளை நல்லா ஈஸியாக. அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு சில வீடியோக்கள்லேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடச்சிருக்குது. வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ மெனக்கிடணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு போடுறவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருனாலும் இப்படி வாங்கி முன்னாடியே செஞ்சு வைக்க இயலாதுன்னு கேட்டிருக்கீங்க. அது உண்மைதான். நிறைய பேருக்கு இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐட்டம்ஸ் பிடிக்காது. சில பேருக்கு அந்த மாதிரி வாங்குற சூழ்நிலைகள் இருக்காது. வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிலாம் வைக்கணும்னு தேவையில்லை. ஆன் டைமில் ஏதாவது செஞ்சுக்கலாம். நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு கிச்சனில் நிற்கிறது எவ்வளோ பெரிய சிரமமான வேலையாக இருக்கும். அப்படி இருந்தும் இன்றைக்கி நிறைய பெண்கள் அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்கும் இறைவன் அதுக்கேற்ற சவாப் கொடுப்பான். ஏன்னா நம்ம வீட்டை பார்த்துக்கிறது ஒரு பெரிய ஹிதுமத். அதுலேயுமே அல்லாஹ் நமக்கு அமலுக்கான நன்மை தான் கொடுப்பான். நீங்கள் நோம்பு பிடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்காக நீங்கள் அவ்வளோ பாடுபடுறீங்க அப்படின்ட்டு நல்லா இபாதத் செய்ய அவ்வளோ நேரம் இருக்கும். இப்போ எங்கள் பிள்ளைங்க வீடுன்னு இதுலேயே டைம் போகுது, நமக்காக கூட நம்ம எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்க கடமையான விஷயத்த, அமானத்தான விஷயத்த நீங்கள் பேணி பாதுகாக்கிறது ஒரு பெரிய அமல் தான். நம்ம வீட்டுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் செய்கிற தியாகத்துக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற கூலி உண்டு. முடிஞ்ச அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணி செய்ய பாருங்கள். அதுதான் நம்ம நேரத்தில் பரக்கத் செய்வான். இந்த ரமலானில் செய்கிற எல்லா நல்ல விஷயத்துக்குமே டபுள் மடங்கான சவாப் நமக்கு கிடைக்கும். மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.